கொத்தவரங்காய் கழுவிட்டு இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சு வச்சுக்கணும். மிளகா, கடுகு, எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம், துவரம்பருப்பு வெந்தது. ஹாய், வணக்கம் விவர்ஸ். இன்றைய பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கொத்தவரங்காய் பொரியல் பண்ண போகிறோம். பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ காஞ்ச மிளகா, கடுகு போட்டாச்சு. வெள்ளை உளுந்து கொஞ்சம் போட்டுக்கணும். அடுத்தது பைத்தம்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு இதில் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்னா கொத்தவரங்காய் வாய்வு. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொத்தவரங்காய் வேகிற வரைக்கும் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ இந்த கொத்தவரங்காய் அதில் போடணும். போட்டு நல்லா வேக வைக்கணும். தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். இப்போ இது வேகுது. உப்பு போட்டிருக்கேன்.